எல்லா தடையும் நீக்கும். தயக்கம் இல்லாத, கலக்கம் இல்லாத, மயக்கம் இல்லாத, வெறி கொண்டது. என்ன செஞ்சாலும் அந்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் வரையும் உறங்காத ராசி விருச்சக ராசி. ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அர்த்தாஷ்டமம் கிடையாது. நீங்க பாட்டுக்கு வேலையை பாருங்க, நல்லா செயல்படுத்துங்க, வெளிநாடு போங்க. விருச்சக ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக 5ல சனீஸ்வரர் பஞ்சமாதிபதி. கொஞ்சம் கவனமா இருக்கணும், போக்குவரத்துல கவனமா இருக்கணும், கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த ஒரு 5 மாசத்துக்கு இந்த வருஷத்துல நிச்சயமாக 6 மாசம் பலவீனம், 6 மாசம் பலமாக இருக்கக்கூடிய ஆண்டு 2026. வடக்கு முகமுள்ள அம்பாள் வழிபாடு மிக அற்புதமாக இருக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு கொஞ்சம் பிடியதன் உருவமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பகில்வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி ஒன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருடம் மார்கழி மாதம் 17ஆம் நாள் ரோகிணி நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் சித்தயகமும் கூடிய சுபதினத்தில் ஆங்கில மாதத்தின் கடைசியாக இறுதியாக உள்ள நம்மை வழிநடத்தி இவ்வளவு நாளாக இருந்த 2025 முடிந்து, அதாவது 2025 முடிந்து உதயமாகிறது 2026 ஆங்கில புத்தாண்டு. இந்த ஆங்கில புத்தாண்டு நமக்கு மட்டுமல்ல, உலகெங்கும் ஜாதி, மதம், இனம் ஆகிய மொழி, பல வெவ்வேறு நாட்டில் உள்ள நாகரிகங்கள், எத்தனையோ வித்தியாசமான வேறுபாடுகளற்ற நாகரிகங்கள் அத்தனை இருந்தாலும் ஒரே ஒரு உற்சவ திருவிழாக, ஒரே ஒரு சிறப்பான திருவிழாவாக நம்ம நடத்தப்படுவது ஆங்கில புத்தாண்டு ஒன்றுதான். இந்த ஆங்கில புத்தாண்டு 12 ராசிகளுக்கும் நேயர்களுக்கு இப்போது பதிவு செய்ய உள்ளேன். அதுக்கு முதலாக அம்மன் டிவி நிர்வாகத்திற்கும் கண்மணியாக திகழ்கின்ற என் நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து, பொதுவா 2026 ஒரு நல்ல ஆண்டாக வரும். எப்படி என்றால் 2026 நியூமராலஜியில் கூட்டும் பொழுது 10 நம்பர் வருது. 10ங்கிறது சூரியனுடைய நம்பர். அப்ப 10க்குரிய சூரியனுடைய நம்பர் வரும்போது சூரியனுடைய நட்சத்திரங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, சூரிய திசையில நட்சத்திரங்கள் கிருத்திகை, உத்தரம், உத்தராடம். இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும். இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களும் யாருடைய அதிபதினா சூரியன். அப்ப இவங்க நிர்வாகத்திலும் சரி, அரசியலும் சரி, அட்மினிஸ்ட்ரேட்டிலும் சரி, அரசாங்க உத்தியோகத்திலும் சரி, எல்லாத்திலையும் முதன்மையாக இருப்பாங்க. அடுத்து வருவது 1/1/2026 நம்ம கூட்டுறோம். அப்ப 3 வருகின்றது. அப்ப 3 வரும்போது அங்கே உள்ள நட்சத்திரங்கள் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. அப்ப குரு நட்சத்திரமாக வருகின்றது. பாத்தீங்களா? அப்ப சூரியனும் குருவும் நட்பு பெற்ற கிரகங்கள். எங்க போய் உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் ஒரு சுற்று வருறோம். அதை கணக்கெடுத்த விஞ்ஞானமும் விஞ்ஞானம் ஒன்று சேர்ந்து 12 ராசி கட்டத்தையும் 360 டிகிரிக்குள்ள நம்ம முன்னோர்கள் நமக்கு வச்சு நம்மளை வழி நடத்திட்டு இருக்காங்க. அப்ப அந்த வகையில குருவுடைய திசையும் 3 நட்சத்திரங்கள். அப்போ 1/1/2026 குரு நம்பர் 12 கூட்டு எண் 3. அப்போ 1, 3ம் இந்த வருடத்துக்கு மிக மிக அற்புதமான நன்மைகளை, பல நன்மைகளை செய்யும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அந்த வகையிலே இந்த வருடத்திற்கு கிட்டத்தட்ட 2 பயிற்சிகள் தான். 2 பயிற்சிகள் என்பது குரு பயிற்சி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா ஆண்டுக்கு ஒரு முறை குரு பயிற்சி வருகின்றது. அப்ப அந்த குரு பயிற்சிக்கு அடுத்தது ராகு கேது பயிற்சியும் வருது. அப்ப ராகு கேது பயிற்சியும் நமக்கு வருகின்றது. அப்ப அந்த ராகு கேது பயிற்சி கடைசியா வருது. குரு பயிற்சி நமக்கு மே மாசம் வருது, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இதுக்கு இடையில பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய மாநிலத்தில் உள்ள திருநள்ளாறு அருள்தரம் திருநள்ளாறு கோவிலில் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி ஏற்படுகின்றது. அப்ப 3 பயிற்சி. அப்ப அந்த 3 பயிற்சி வரும்போது நம்ம எல்லாத்துக்கும் திருக்கணியத்துல நம்ம போயிட்டு இருக்கிறோம், பின்னாடி வாக்கியத்திலையும் வந்துட்டு இருக்கோம். அப்ப அந்த வகையிலே கண்டிப்பாக இந்த ஆண்டு நமக்கு எல்லா வகையிலும் சிறப்பான ஆண்டாக அமையும். அடுத்தது தங்கம், வெள்ளி விலைகள், ஆன்லைன் மார்க்கெட்டிங், பஞ்சபூதத்தினுடைய நன்மை தீமைகள் கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டு வேலை செய்யும். இயற்கை வளங்கள் மிகுந்திருக்கும், நவநாகரிகம் உயர்ந்திருக்கும்.
அதே மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட இன்னும் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் முன்னேற்றத்துக்கு கொடுக்கும். ஏன்னா இந்த ஆண்டு ஃபைனான்ஸ்ல எல்லாருமே ஃபைனான்ஸுக்கு தேடி போகக்கூடிய ஆண்டு. ஏன்னா குரு நிர்வாகம் ரொம்ப அற்புதமா இருக்கும். ஏன்னா சூரியனுடைய ஆண்டுல பிறக்கிறதுனால நியூமராலஜி பிரகாரம் நிர்வாகம் மிக அற்புதமாக இருக்கும். அப்பப்போ புயல், மழை எல்லாமே சேர்ந்து இந்த பஞ்சபூதத்துல கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பு வரும். பாதிப்புன்னு அதை சொல்வதை விட, ஐயா பாதிப்புன்னு சொல்வதை விட நமக்கு கத்துக் கொடுக்கறதுக்காக வருகின்றது. நமக்கு கத்துக் கொடுக்கறதுக்காக வருகின்றது. நல்லதை செய், நல்லதை நினை, எப்போதும் அன்பு பாசத்தை காட்டு. இந்த உலகத்துக்கு அதுதான் முக்கியம். அதனாலதான் அன்பே சிவம் என்று நம்ம சொல்லுகிறோம். எல்லா வகையிலும் அன்புதான், எல்லா மதத்துக்கும் அன்புதான். அது ஒன்றே சொல்றோம். அந்த வகையிலே இந்த ஆண்டு எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதற்கு மீண்டும் நேயர்கள் பாதம் பணிகின்றேன். பிரம்மாண்டம் விருச்சகம், அறிஞர் பட்டம் விருச்சகம், ரகசிய பட்டம் விருச்சகம், ஆலோசனை விருச்சகம், அடிமேல் அடி வாங்குறது விருச்சகம், அடி வாங்குறதும் விருச்சகம், கணவன்கிட்ட மனைவி வாங்குறதும் விருச்சகம், கணவன் அடித்தால் வாங்குறது மனைவி விருச்சகம், மனைவி அடித்தாலும் வாங்குறது விருச்சகம். அதுக்குத்தான் போராட்டமான ராசி. எல்லா தடையும் நீக்கும். தயக்கம் இல்லாத, கலக்கம் இல்லாத, மயக்கம் இல்லாத, வெறி கொண்டது. என்ன செஞ்சாலும் அந்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் வரையும் உறங்காத ராசி விருச்சக ராசி. வெற்றி கிடைக்கணும். தோல்வியில துவண்டு வெற்றியை கொடுக்கக்கூடிய ராசி, குறிக்கோளுக்குரிய ராசி, இலக்கணத்துக்குரிய ராசி, இலக்கியத்திற்குரிய ராசி. ஏன் அவ்வளவு சொல்றோம்னா, விருச்சகத்துல தாங்க இந்தியாவுல ஏகப்பட்ட தலைவர்கள் இருக்காங்க. ஐயா, கடகத்துல தலைவர்கள் இருக்காங்க, கடகத்துல தலைவர்கள் வந்துகிட்டு இருக்காங்க, விருச்சகத்துல தலைவர்கள் இருக்காங்க, மீனத்துல தலைவர்கள் இருக்காங்க, சிம்மத்துல இருக்காங்க, தனுசுல இருக்காங்க, மேசத்துல இருக்காங்க. ஆனா எவ்வளவு இருந்தாலும் ஒரு அரசியல் சாசனத்துக்கு வித்திட்டவர்கள் முதல்ல வரக்கூடியவர் சனீஸ்வரர். மக்களாக பாவிக்கக்கூடியவர் சனீஸ்வரர். பிரம்மாண்டத்தை கொடுப்பவர் ராகு பகவான். மோகத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். 3 பேர் இருந்தா போதுமா? அவங்களை யார் மேய்க்கிறது? அவங்களை என்ன செயல்படுத்தணும்? அவங்களை எப்படி சிந்திக்க வைக்கணும்? செவ்வாயும் சூரியனும் போதுமா? இவ்வளவு சூட்சமம் இருக்கு விருச்சகத்திற்கு. அப்ப எப்படி செயலாற்றும்? அடுத்த குரு பயிற்சி வரதுக்குள்ளாக செல்ல செழிப்போட இருப்பீங்க. நீங்க அடுத்த குரு பயிற்சி உங்களுக்கு செல்வ செழிப்போட இருப்பீங்க. ஏன்னா 5ஆம் பார்வையை பார்க்க போறாரு. இப்ப 8ல இருக்காரு. 8க்கும் 9க்கும் மாறி வந்துட்டு இருக்காரு. அதிசாரம் முடிஞ்சோடனே 5ஆம் பார்வை. கடகத்துல உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு 5ஆம் பார்வை. அப்ப எப்படி 7.5 கிடையாது, 8.5 கிடையாது, ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அர்த்தாஷ்டமம் கிடையாது. நீங்க பாட்டுக்கு வேலையை பாருங்க, நல்லா செயல்படுத்துங்க. வெளிநாடு போங்க, டெக்ஸ்டைல்ஸ் ஆரம்பிங்க, கேண்டீன் ஆரம்பிங்க. சுவிட்சர்லாந்து பெண்ணிடம் இந்திய மணமகன், இந்திய திருமணப்படி மணமகன் வைத்தார், மனம் முடித்து வைத்தார். எல்லாம் உங்களுக்கு தான். வசிய ராசிங்க, வசியம். விருச்சகம் சாதாரண வசியம். அப்ப வசிய ராசி. அப்ப விருச்சகத்துக்கு என்னென்ன தொழில்? அதுதான் வெளிநாடு, வெளிமாநிலம், வெளிமாற்றம், கற்பனை, ஆசிரியர், குரு. பார்த்தீங்களா? குரு, ஆராய்ச்சியாளர், அறிவியல் அறிஞர், கடல் சம்பந்தப்பட்ட, நீர் சம்பந்தப்பட்ட அத்தனை தொழில்களும், தானிய வகைகள், போராட்டம், வீர தீர செயல்கள், போராட்டம் கண்டிப்பாக எல்லா வகையிலும் சிறப்புக்குரியதுதான். ஏன்னா இங்க இருக்கிறவங்க அப்படிப்பட்டவங்க இருக்காங்க. அதனால விருச்சிக ராசி நேயர்களுக்கு மேற்கொண்ட விவசாயத்தை மறந்துடுறாங்க. இப்படிப்பட்ட தொழிலெல்லாம் செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் வருஷத்துல இருக்காரு, தனுசுல தான் இருக்காரு. அவங்க வீட்டுக்கு தனுசுல தான் செவ்வாய் இருக்காரு. கவலையே படாதீங்க. இந்த வருடத்துல அடுத்து வரக்கூடிய பிற்பகுதி உங்களுக்கு எல்லா வளமும் எல்லா மாற்றத்தையும் கொடுக்கும் என்பதுல மாற்று கருத்து இல்லை. 6 மாசம், இன்னொரு 5 மாசம் தான் ஓடிடும். 5 மாசம் ஓடிடும், கடகடன்னு ஓடிடும்.
அப்ப ஓடிடுச்சுன்னா நிச்சயமாக ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த வருஷம் வருடம். மேற்கண்ட மேற்கண்ட தொழில் மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. நிச்சயமாக அதுல மாற்று கருத்து இல்ல. விருச்சிக ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக 5ல சனீஸ்வரர் பஞ்சமாதிபதி. கொஞ்சம் கவனமா இருக்கணும். போக்குவரத்துல கவனமா இருக்கணும். கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த ஒரு 5 மாசத்துக்கு கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் அரசமா இருக்கணும். அடுத்து 4ல ராகு. அம்மாவை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். பெண்கள் சம்பந்தப்பட்டவங்கள கவனப்பட்டவங்க. வைத்தியத்துல கவனமா பார்த்துக்கோங்க. 8ஆம் இடம் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம்னால வைத்தியத்துல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஆப்ரேஷன் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் வராம இருக்காது. சிந்த ஆப்ரேஷன் இல்லை, இது நம்ம மனிதனுக்குரிய ஆப்ரேஷன். கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் வராம இருக்காது. அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியது விருச்சிக ராசினியருக்கு மிக முக்கியம். அந்த வகையில கண்டிப்பாக விருச்சிக ராசிக்கு இந்த குடும்பம் அதாவது இந்த வருஷத்துல நிச்சயமாக 6 மாசம் பலவீனம், 6 மாசம் பலமாக இருக்கக்கூடிய ஆண்டு 2026. அந்த வகையில சிறப்பான ஆண்டாக மாறும். உங்களுக்கு உங்களுக்கு அம்பாள் வழிபாடு, வடக்கு முகமுள்ள அம்பாள் வழிபாடு மிக அற்புதமாக இருக்கும். அதாவது வடக்கு முகம் சொன்னாலே நீங்க துர்க்கைன்னு மட்டும் நினைச்சக்கூடாது. காளியம்மன் எங்கே இருந்தாலும் சரி, காளியம்மன் எங்க இருந்தாலும் சரி கண்டிப்பாக வழிபடுங்கள். அதற்கு அடுத்தது போல ஆஞ்சநேயர் வழிபாடு கொஞ்சம் பண்ணி. கேட்டை நட்சத்திரத்துக்குள்ள இருக்காரு. வரக்கூடிய ஆண்டு இந்த வருஷத்துல வரக்கூடிய மகாவீர் ஜெயந்தி கொஞ்சம் முதல்ல வருதுன்னு நினைக்கிறேன். அதனால கேட்டை நட்சத்திரத்துல நல்ல செல்வாக்கோட அவருடைய மந்திரத்தை படிங்க. 48 சுத்துங்க. 48 அவருடைய வடமாலை வாங்கி போடுங்க. ஒரு மண்டலத்துக்குரிய வடமாலை வாங்கி போடுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியவர், வரத்தை கொடுக்கக்கூடியவர், வரத்தை வழங்கக்கூடியவர், சாபத்தை நீக்கக்கூடியவர், ஒற்றுமையை கொடுக்கக்கூடியவர், வீரத்தின் தன்மையை வெளிக்காட்டக்கூடிய இறைவன் தான் ஆஞ்சநேய பெருமான். ஒண்ணு வேண்டாம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய, ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய. இதை மட்டும் பண்ணிட்டு வாங்க. வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.